ஹாய், நம்மளோட ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஒரு கோலம் வந்து போட்டு வச்சுருக்கோம். இங்கே வந்து 3D லைனர் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரிலோட 3D லைனர்ஸ் எடுத்திருக்கோம். கோல்டு கலர் எடுத்திருக்கோம். இந்த கோல்டு கலரை வச்சு நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணலாம், எந்த மாதிரியான டிசைன்ஸ் போடலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ்க்கோ குர்த்தாக்கோ அழகாக குட்டியாக ஒரு டிசைன் போடணும், சீக்கிரமாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ரொம்ப லோ பட்ஜெட்டில் போடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கோலம் போடலாம், இல்லை ரங்கோலியில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு கோலம் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன், ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த 3D அவுட்லைனரை இது மேலே அப்படியே இருந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, இருந்தாலும் ஒரு தடவை நம்ம செஞ்சு நம்ம காமிச்சிடலாம் அப்படின்றதுனால தான். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வெளியே வரும். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம உள்ள டாட்ஸும் நம்ம 3D அவுட்லைனர்லேயே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லீஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கொடுத்து முடிச்சாச்சு. இது அவுட்லைன் வந்து 3D லைனரில் போட போகிறோம். ஸோ எதுவும் இல்லை, நம்ம அப்படியே அந்த அவுட்லைன் மேலே ஆல்ரெடி நம்ம கலர் கொடுத்துருக்கிறது மேலே அப்படியே ஒட்டி போட்டுக்கலாம். அந்த லீஃபில் அந்த டிப் அந்த ஷார்ப்பான இடம் வரும்போதெல்லாம் நீங்கள் அவுட்லைனரில் கரெக்டாக கொடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு குர்த்தாலேயோ இல்லை நீங்கள் ப்ளவுஸில் குட்டியாக லீவ்ஸ் மாதிரி ஏதாவது மாதிரி போடணும், ஏதாவது டிசைன்ஸ் போடணுன்னா உள்ள கலர் கொடுத்து மேலே அவுட்லைனர் கொடுத்தாலும் நமக்கு நீட்டாக இருக்கும், குயிக்காக போடுற மாதிரியும் இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஷர்ட்லேயோ இல்லை நீங்கள் ஒரு ப்ளவுஸில் வந்து குட்டியாக அழகாக எழுதணும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை இல்லை உங்கள் பேர் எழுதணும் அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் 3D லைனர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே வந்து தமிழ் அப்படிங்கிற வார்த்தை எழுதியிருக்கேன். இந்த கோல்டு கலர் இருக்கு இல்லையா, கோல்டுலேயே இந்த பியர்ல் கோல்டுன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து நீங்கள் உள்ளே வந்து கொடுத்துக்கோங்க. உள்ளே வந்து இது ஃபுல்லாக நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த பியர்ல் கோல்டு இருக்குது அப்படின்னா, அதாவது மெட்டாலிக் கோல்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து இது அடிச்சுக்கோங்க உள்ளே. இப்போ அது இப்போ தற்சமயம் என்கிட்ட இல்லாதனால நான் இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா அடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அது உள்ளே ஃபுல்லாக அப்படியே கோல்டன் கலரில் நமக்கு தெரியும். உள்ளே அந்த மெட்டாலிக் பவுடர் யூஸ் பண்ணதுனால அது கொஞ்சம் அப்படியே ஷைனிங்காக கொஞ்சம் கிளிட்டரியாக நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்த பியூர் கோல்டு யூஸ் பண்ணி ஃபுல்லாக எழுதிட்டீங்க, பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம 3D லைனரில் அவுட்லைன் போட்டுக்கலாம்.
ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் நேமோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தையோ நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நமக்கு சென்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டி ஏதாவது டிசைன்ஸ் போட்டாலும் அதுக்கு கூட நம்ம அப்படியே அவுட்லைன் 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி அந்த ப்ளவுஸோட பார்டர் கொடுக்குறது அந்த மாதிரி நம்ம எது வேணால் பண்ணலாம். இப்போ நான் சிம்பிளாக இங்கே ஒன்று சும்மா ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பார்டர் கொடுக்குறோன்னு வைங்க. இப்போ அந்த நெக் லைனு இல்லைன்னா வந்து ஸ்லீவில் கீழே நம்ம ஏதாவது குட்டியாக கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் எதாவது இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா ஃப்ரீ ஹேண்டாக ஏதாவது ஒன்று வரைஞ்சிருக்கேன். நீங்கள் கரெக்டாக ஒரு டிசைன் எடுத்து அந்த டிசைனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இது பண்ணலாம். உள்ளே ஏதாவது கலர் கொடுக்கறதுனா கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன ஒர்க் வேணால் நம்ம பண்ணிக்கலாம் 3D அவுட்லைனர் வச்சு. 3D அவுட்லைனர்ஸ்லேயே நிறையா கலர்ஸ் இருக்குது. சரி, அதை யூஸ் பண்ணி கூட நம்ம டிசைன்ஸ் கொடுக்கலாம். தேங்க்யூ.